இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 13. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆமோத்சின் மகன் எசையா பாபிலோனை குறித்து கண்ட காட்சியில் அருளப்பட்ட திருவாக்கு. வறண்ட மலையொன்றில் போர்க்கொடி ஏற்றுங்கள், போர் வீரர்களை உரக்க கூவி அழையுங்கள், உயர்குடி மக்கள் வாழும் நகர வாயில்களுக்குள் நுழையும்படி அவர்களுக்கு சைகை காட்டுங்கள். போருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள என் வீரர்களுக்கு நானே ஆணை பிறப்பித்துள்ளேன். நான் சினமடைந்து பிறப்பித்துள்ள என் கட்டளையை நிறைவேற்றிட வலிமையில் பெருமிதம் கொள்ளும் என் வீரர்களை அழைத்துள்ளேன். மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலை கேளுங்கள், அது பெருங்கூட்டமாய் வரும் மக்களின் ஆரவாரம். அரசுகளின் ஆர்ப்பாட்ட குரலை கேளுங்கள். பிறவினத்தார் ஒருங்கே திரண்டுவிட்டனர். படைகளின் ஆண்டவர் போருக்கென படை திரட்டுகின்றார். தொலை நாட்டிலிருந்தும் தொடுவானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள். ஆண்டவரும் தம் கடும் சினத்தின் போர்க்கலன்களோடு வருகின்றார். உலகம் முழுவதையும் அழிக்க அவர்கள் வருகின்றார்கள். அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. ஆதலால் கைகள் யாவும் தளர்ந்துவிடும், மானிட நெஞ்சம் அனைத்தும் உருகி நிற்கும். அவர்கள் திகிலடைவார்கள், துன்பத் துயரங்கள் அவர்களை கவ்விக்கொள்ளும். பேறுகால பெண்ணை போல் வேதனை அடைவார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்து நிற்பார்கள். கோபத்தீயால் அவர்கள் முகம் கனன்று கொண்டிருக்கும். இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பாழ் நிலமாக்கும் நாள் அது. அதிலிருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் வருகின்றது. வானத்து மீன்களும் விண்மீன் குழுக்களும் ஒளி வீச மாட்டா. தோன்றும்போதே கதிரவன் இருண்டு போவான். வெண்ணிலவும் தன் ஒளியை தந்திடாது. உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர்தம் கொடுஞ்செயல்களுக்காகவும் நான் தண்டிப்பேன். ஆணவக்காரரின் அகந்தையை நான் அழிப்பேன். அச்சுறுத்துவோரின் இருமாப்பை நான் அடக்குவேன். பசும் பொன்னை விடவும் ஓபீரின் தங்கத்தை விடவும் மானிடரை அரியவராக்குவேன். ஆதலால் வானத்தை நடுங்கச் செய்வேன். பூமி தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டம் கொடுக்கும். படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும். துரத்தப்பட்ட புள்ளிமான் போலும், ஒன்று சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போலும் தம் மக்களிடம் எல்லாரும் திரும்பிச் செல்வர். தம் சொந்த நாட்டுக்கு எல்லாரும் தப்பியோடுவர். அகப்பட்ட ஒவ்வொருவரும் கொல்லப்படுவர். பிடிபட்ட ஒவ்வொருவரும் வாளால் மடிவர். அவர்களின் பச்சிளங்குழந்தைகள் அவர்களுடைய கண்ணெதிரே மோதியடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்களின் துணைவியர் மானபங்கப்படுத்தப்படுவர். இதோ அவர்களுக்கு எதிராக மேதையரை நான் கிளர்ந்தெழ செய்கிறேன். அவர்களோ வெள்ளியை பெரிதாக எண்ணாதவர்கள், பொன்னை அடைவதற்கு ஆவல் கொள்ளாதவர்கள். அவர்களின் வில் வீரர் இளைஞரை மோதியடிப்பார்கள். பச்சிளங்குழந்தைகளுக்கு அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். அவர்களுடைய கண்களில் சிறாருக்கு இரக்கமிராது. அரசுகளில் சிறப்பு மிக்கதும் கல்தேயரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அளித்த சோதோம் கொமோராவை போலாகிவிடும். இனி எவரும் அதில் ஒருபோதும் குடியிருக்க மாட்டார். தலைமுறை தலைமுறையாக அது குடியேற்றிருக்கும். அராபியர் அங்கே கூடாரம் அமைக்க மாட்டார்.
இடையர் தம் மந்தையை அங்கே இளைப்பார விடார். ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும். ஊளையிடும் குள்ள நரிகள் அவர்களின் வீடுகளை நிரப்பும். தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும். வெள்ளாட்டு கிடாய்கள் அங்கே துள்ளித் திரியும். அவர்களுடைய கோட்டைகளில் ஓநாய்கள் அலறும். அரண்மனைகளில் குள்ள நரிகள் ஊளையிடும். அதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. அதற்குரிய நாள்கள் அண்மையில் உள்ளன. இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 14. அடிமைத்தனத்தினின்று திரும்புதல். ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கங்காட்டி இஸ்ரவேலை மீண்டும் தேர்ந்து கொள்வார். அவர்களை அவர்களுடைய சொந்த நாட்டில் அமைதியுடன் வாழச் செய்வார். வேற்று நாட்டவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வர். மக்களினத்தார் அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்களை இட்டுச் செல்வர். அவ்வேற்று நாட்டினரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆண் பெண் வேலைக்காரர்களாக உரிமையாக்கிக் கொள்வர். தம்மை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவர். தம்மை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவர். பாபிலோனிய அரசர் மீது வசைப்பாடல். உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும் கடுமையான அடிமை வாழ்வையும் ஆண்டவர் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில் பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த வசைப்பாடலை எடுத்து கூறு. ஒடுக்கியவன் ஒளிந்தானே, அவன் ஆணவமும் ஓய்ந்ததே. தீயோரின் கோலையும் ஆட்சியாளரின் செங்கோலையும் ஆண்டவர் முறித்து போட்டார். ஏனெனில் அவர்கள் கோபத்தால் வெகுண்டு அடிமேல் அடியாக மக்களினங்களை அடித்து நொறுக்கினார்கள். பிற நாட்டினரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கடுமையாய் ஆண்டார்கள். இப்பொழுதோ மண்ணுலகம் முழுவதும் இளைப்பாரி அமைதியில் மூழ்கி இருக்கின்றது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்கின்றது. தேவதாரு மரங்களும் லெபனோனின் கேதுரு மரங்களும் உன் வீழ்ச்சியால் களிப்படைகின்றன. நீ வீழ்ந்து கிடக்கும் இந்நேரம் முதல் எமை வெட்டி வீழ்த்த எமக்கெதிராய் எழுபவர் எவருமெலர் என பாடுகின்றன. நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் துள்ளி எழுகின்றது. உலகின் இறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசராயிருந்த அனைவரையும் அவர்தம் அரியணையை விட்டு எழச் செய்கிறது. அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி, எங்களைப் போல் நீயும் வலுவிழந்து போனாயோ, எங்களின் கதியை நீயும் அடைந்தாயே என்பர். உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. புழுக்கள் உனக்கு கீழே படுக்கையாகும். பூச்சிகள் உனக்கு போர்வையாகும். வைகரை புதல்வனாகிய விடி வெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு நீ தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன். இறைவனின் விண்மீன்களுக்கும் மேலான உயரத்தில் என் அரியணையை அமைத்திடுவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய். படுகுழியின் அடிமட்டத்திற்கு தள்ளப்பட்டாயே. காண்போர் உன்னை உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து மண்ணுலகை நடுநடுங்க செய்தவனும் அரசுகளை நிலைகுலையச் செய்தவனும் பூ உலகை பாலை நிலமாய் ஆக்கி அதன் நகரங்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன்தானோ என்பர். மக்களினங்களின் மன்னர்கள் அனைவரும் தத்தம் உறைவிடங்களில்
மாட்சியுடன் படுத்திருக்கின்றனர். நீயோ அழுகிய தளிர் போல் உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய். வாளால் குத்துண்டோரின் உடல்களால் மூடப்பட்டு காலால் மிதிக்கப்பட்ட பிணம் போல் பாதாளத்தின் கற்கள் நடுவே நீ கிடக்கின்றாய். கல்லறையில் அவர்களோடு நீ இடம்பெற மாட்டாய். ஏனெனில் உன் நாட்டை நீ அழித்து விட்டாய். உன் மக்களை கொன்று போட்டாய். தீங்கிழை போரின் வழிமரபு என்றுமே பெயரற்று போகும். மூதாதையரின் தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுடைய புதல்வர்களுக்கு கொலை களத்தை தயார்படுத்துங்கள். நாட்டை உரிமையாக்க இனி அவர்கள் தலையெடுக்க கூடாது. பூவுலகின் பரப்பை நகரங்களால் அவர்கள் நிரப்பக்கூடாது. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. அவர்களுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாபிலோனின் பெயரையும் அங்கே எஞ்சியிருப்போரையும் வழிமரபினரையும் வழித்தோன்றல்களையும் இல்லாதொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்டை முள்ளம்பன்றிகளின் உறைவிடமாக்குவேன். சேரும் சகதியும் நிறைந்த குலமாக்குவேன். அழிவு என்னும் துடைப்பத்தால் அதை முற்றிலும் துடைத்து விடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார். நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும். நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். அசீரியனை என் நாட்டில் முறியடிப்பேன். என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும். அவன் வைத்த சுமை அவர்களின் தோளினின்று இறங்கும். மண்ணுலகம் முழுவதையும் பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுவே. பிற வினத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவே. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவர் யார்? தம் கையை அவர் நீட்டியிருக்க அதை மடக்கக்கூடியவர் யார்? பெலிஸ்தியருக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு. ஆகாசு அரசர் இறந்த ஆண்டில் இந்த திருவாக்கு அருளப்பட்டது. அனைத்து பெலிஸ்திய மக்களே, உங்களை அடைத்த கோல் முறிந்து விட்டதற்காக அக்களியாதீர். ஏனெனில் பாம்பின் வேரினின்று கட்டுவிரியன் புறப்பட்டு வரும். அதன் கனியாக பறவை நாகம் வெளிப்படும். ஏழையரின் தலைப்பிள்ளைகள் உணவு பெறுவார்கள். வறியவர்கள் அச்சமின்றி இளைப்பாறுவார்கள். உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடியச் செய்வேன். உன்னில் எஞ்சியிருப்போரை நான் கொன்றழிப்பேன். வாயிலே வீறிட்டு அழு, நகரே கதறி அழு. அனைத்து பெலிஸ்திய மக்களே மனம் பதறுங்கள். ஏனெனில் வடபுறத்திலிருந்து புகையென படை வருகின்றது. அதன் போர் வீரருள் கோழை எவனும் இல்லை. அந்நாட்டு தூதருக்கு என்ன மறுமொழி கூறப்படும்? சீயோனுக்கு அடித்தளமிட்டவர் ஆண்டவர். அவரது மக்களுள் துயருருவோர் அங்கேயே புகலிடம் பெறுவர். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 15. மோவாபுக்கு வரவிருக்கும் அழிவு. மோவாபை பற்றிய திருவாக்கு. ஒரே இரவில் ஆர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். ஒரே இரவில் கீர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். தீபோன் குடும்பத்தார் அழுது புலம்ப உயர்ந்த இடங்களுக்கு ஏறி செல்கின்றனர். நெபோ மெதபா நகரங்களை குறித்து மோவாபு அலறி அழுகின்றது. அவர்கள் அனைவரின் தலைகளும் மழிக்கப்பட்டாயிற்று. தாடிகள் அனைத்தும் சிரைக்கப்பட்டாயிற்று. அதன் தெருக்களில் நடமாடுவோர் சணல் ஆடை உடுத்து இருக்கின்றனர். வீட்டு மாடிகளிலும் பொதுவிடங்களிலும் உள்ள யாவரும் ஓலமிட்டு அழுகின்றனர். விழிநீர் ததும்பி வழிய தேம்பி தேம்பி அழுகின்றனர்.
ஏஸ்போன் இலையாளே ஊரினர் கூக்குரலிடுகின்றனர். யாசாசு ஊர் வரை அவர்களின் குரல் கேட்கின்றது. படைக்களம் தாங்கிய மோவாபிய வீரர் கதறுகின்றனர். அன்னவர் இதயமும் குமுறுகின்றது. மோவாபுக்காக என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதன் அகதிகள் சோவார் எக்லத் செலிசியாவுக்கு ஓடுகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் லூஹித்துக்கு ஏறி போகும் வழியில் அழுது கொண்டு செல்கின்றார்கள். ஓரேனாயும் சாலையில் அழிவின் அழுகுரலை எழுப்புகின்றார்கள். நிம்ரிமின் நீர்நிலைகள் தூய்ந்து போயின. புல் உலர்ந்தது. புதிய முளைகள் எதுவும் இல்லை. பசுமை என்பதே இல்லாமற் போயிற்று. ஆதலால் தாங்கள் மிகுதியாக ஈட்டியவற்றையும் சேமித்து வைத்தவற்றையும் தூக்கி கொண்டு அவர்கள் அராபிம் ஆற்றை கடக்கின்றார்கள். மோவாபின் எல்லையெங்கும் கதறியலும் குரல் கேட்கின்றது. அவர்களின் அவலக்குரல் எக்லையும் நகர் வரை எட்டுகின்றது. அவர்களின் புலம்பல் பெயர் ஏலிம் வரை எட்டுகின்றது. தீபோன் நீர்நிலைகள் இரத்தத்தால் நிரம்பி வழிகின்றன. ஆயினும் தீபோன் மேல் இன்னும் மிகுதியான துன்பத்தை கொண்டு வருவேன். மோவாபியருள் தப்பி பிழைத்தோர் மேலும் நாட்டில் எஞ்சியிருப்போர் மேலும் சிங்கத்தை ஏவி விடுவேன். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 16. மோவாபின் நம்பிக்கையற்ற நிலை. சீயோன் மகளின் மலைக்கு நாட்டை ஆள்பவருக்கு சேலா நகரிலிருந்து பாலைநிலம் வழியாக செம்மறியாட்டை அனுப்புங்கள். கூடிழந்த பறவைகள் சிறகடித்து அலைவது போல மோவாபிய மகளிர் அர்னோன் துறைகளில் காணப்படுவர். வாருங்கள், அறிவுரை கூறுங்கள், நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். நண்பகலில் உங்கள் நிழலை இரவு போலாக்கி விரட்டியடிக்கப்பட்டவர்களுக்கு புகலிடம் கொடுங்கள். தப்பியோடுகிறவர்களை காட்டிக் கொடுக்காதீர்கள். மோவாபிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் உங்களிடமே தங்கியிருக்கட்டும். அழிக்க வருபவனின் பார்வையிலிருந்து தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிருங்கள். ஒடுக்குபவன் ஒளிந்து போவான். அழிவு ஓய்ந்து போகும். காலால் மிதித்து கொடுமை செய்வோர் நாட்டில் இல்லாது போவர். அப்பொழுது ஆண்டவர் தம் பேரன்பால் ஓர் அரியணையை அமைப்பார். தாவீதின் கூடாரத்தை சார்ந்த ஒருவர் அதன் மேல் வீற்றிருப்பார். அவர் உண்மையுடன் ஆள்பவர், நீதியை நிலைநாட்டுபவர், நேர்மையானதை செய்ய விரைபவர். மோவாபின் இருமாப்பை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். அவனது ஆணவம் பெரிதே. அவனுடைய இருமாப்பையும் திமிரையும் செருக்கையும் குறித்து கேள்விப்பட்டோம். அவனுடைய தற்புகழ்ச்சிகள் பொய்யுரையே. ஆதலால் மோவாபு அழுது புலம்பட்டும். மோவாபுக்காக யாவரும் கதறி அழட்டும். கீர் அரசேத்தின் திராட்சை அடைகளை நினைந்து நெஞ்சம் தளர்ந்து விம்மியழுங்கள். எஸ்போனின் வயல்கள் வாடுகின்றன. மக்களினங்களின் தலைவர்களை விலத்தள்ளிய சிப்மாவின் திராட்சை தோட்டத்து கிளைகள் அழிந்துவிட்டன. அவை யாசேரை தொட்டிருந்தன. பாலை நிலம் வரை படர்ந்திருந்தன. அவற்றின் தளிர்கள் செழிப்புடன் வளர்ந்து கடல் கடந்து சென்றிருந்தன. ஆதலால் யாசேருக்காக அழுதது போல் நான் சிப்மாவின் திராட்சை தோட்டத்திற்காக கண்ணீர் விடுகின்றேன். எஸ்போனே, இலையாலையே, உங்களை நான் கண்ணீரால் நனைக்கின்றேன். உங்கள் அறுவடைக்காகவும் கோடை கனிக்காகவும் எழும் மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்கிவிட்டது. வளமான வயல்களிலிருந்து அக்களிப்பும் மகிழ்ச்சியும் அகற்றப்பட்டன. திராட்சை தோட்டங்களில் பாடல்கள் பாடுவோர் யாருமில்லர். ஆரவாரம் எழுப்புவார் எவருமில்லர். ரசம் எடுப்பதற்கு ஆலையில் திராட்சை கனி பிழிவாருமில்லர். பழம் பிழிவாரின் பூரிப்பும் இல்லாதொழிந்தது. ஆதலால் மோவாபுக்காக என் நெஞ்சமும்
கீர் அரசத்துக்காக என் இதயமும் வீணையின் நரம்பு போல் துடிக்கின்றன. உயரமான தொழுகை மேடுகளில் மோவாபியர் வழிபாடு செய்து கலைத்தும் திருத்தலங்களுக்கு சென்று மன்றாடியும் அவர்களுக்கு ஏதும் பயனற்று போயிற்று. இதுவே கடந்த காலத்தில் மோவாபை குறித்து ஆண்டவர் கூறிய திருவாக்கு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கூறுவது, கூலியால் கணக்கிடும் ஆண்டுகள் போல் 3 ஆண்டுகளில் மோவாபு நாட்டில் திரளான மக்கள் கூட்டம் இருப்பினும் அதன் மேன்மை அழிவுறும். ஒரு சிலரே நாட்டில் எஞ்சியிருப்பர், அனைவரும் வலிமை இழந்திருப்பர். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 17. சிரியா இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. தமஸ்கு நகரை பற்றிய திருவாக்கு. நகர் என்னும் பெயரை தமஸ்கு இழந்துவிடும். பாழடைந்த மண்மேடாக அது மாறிவிடும். அதன் அருகிலுள்ள நகரங்கள் பாழடைந்து ஆடு மாடுகள் திரியும் இடமாகும். அவை அங்கே படுத்து கிடக்கும். அவற்றை அச்சுறுத்த எவருமே இரார். எப்ராயிம் நாட்டின் அரண் தரைமட்டமாகும். தமஸ்குவின் அரசு இல்லாதொழியும். இஸ்ரேல் மக்களின் மேன்மைக்கு நேர்ந்தது சிரியாவில் எஞ்சியிருப்போரின் நிலைமையாகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அந்நாளில் யாக்கோபின் மேன்மை தாழ்வடையும். அவனது கொழுத்த உடல் மெலிந்து போகும். அறுவடை செய்வோன் நிமிர்ந்து நிற்கும் கதிர்களை சேர்த்த பின்னும் அவனது கை அவற்றை அறுவடை செய்த பின்னும் சிந்திய கதிர்களை பொறுக்கி எடுக்கும் பொழுதும் ரபாயும் பள்ளத்தாக்கு இருப்பது போல் யாக்கோப்பின் நிலைமை இருக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும்போது அதன் உச்சி கிளை நுனியில் 2-3 காய்களும் பழமிருக்கும் கிளைகளில் 4-5 பழங்களும் விடப்பட்டிருப்பது போல் அவர்களிடையேயும் பின்னால் பறிக்கப்படுவதற்கென சிலர் விடப்பட்டிருப்பர் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர். அன்றுதான் தம்மை படைத்தவரை மனிதர் நோக்குவர். இஸ்ரேலின் தூயவரை காண அவர்கள் கண்கள் விளையும். தங்கள் கை வேலைப்பாடுகளான பலிபீடங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். தாங்கள் கைகளால் செய்த அசேரா கம்பங்களையும் தூப பீடங்களையும் நோக்க மாட்டார்கள். இவ்வியர் எமோரியர் என்பவர்களின் நகரங்கள் இஸ்ரேல் மக்கள் வந்தபோது பாழடைந்தது போல் அந்நாளில் உன் வலிமைமிகு நகர்களும் கைவிடப்பட்டு பாழ்வெளி ஆகிவிடும். இஸ்ரேலே, உனக்கு விடுதலை அளித்த கடவுளை நீ மறந்துவிட்டாய். உன் அடைக்கலமான கற்பாறையை நீ நினைவுகூரவில்லை. ஆதலால் கண்ணுக்கினிய நாற்றுகளை நீ நட்டு வைத்தாலும் வேற்று தெய்வங்களுக்குரிய இளநாற்றுகளை நட்டாலும் அவற்றை நீ நட்ட நாளிலேயே பெரிதாக வளரச் செய்தாலும் விதைத்த காலையிலேயே மலரச் செய்தாலும் துயரத்தின் நாளில் தீராத வேதனையும் நோயுமே உன் விளைச்சலாயிருக்கும். பகைவர் தோல்வியுறுதல். ஐயோ, மக்களினங்கள் பலவற்றின் ஆரவாரம் கேட்கிறது. கடல் கொந்தளிப்பது போல் அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். இதோ மக்கள் கூட்டத்தின் கர்ச்சனை கேட்கிறது. வெள்ளப்பெருக்கின் இரைச்சலை போல் அவர்கள் கர்ச்சிக்கிறார்கள். பெரு வெள்ளம் போல் மக்கள் கூட்டத்தினர் கர்ச்சிக்கின்றனர். அவர்களை ஆண்டவர் அதட்டுவார். அவர்களும் வெகு தொலைவிற்கு ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றின் முன் அகப்பட்ட பதர் போன்றும் புயற் காற்றுக்கு முன் சிக்குண்ட புழுதி போன்றும் அவர்கள் துரத்தப்படுவார்கள். மாலை வேளையில் இதோ எங்கும் திகில். விடிவதற்குள் அவர்கள் இல்லாதொழிவார்கள். இதுவன்றோ நம்மை கொள்ளையடிப்போரின் பங்கு? இதுவன்றோ நம்மை சூறையாடுவோரின் நிலைமை?